ஹலோ தோஸ்து, வெல்கம் டு அரிஸ்டம் குக்கிங் சேனல். நான் ஒரு 3 டேஸாக வீடியோஸ் போடவே இல்லை. வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் வந்து வீட்டில் ஒரே காய்ச்சல் இதாக இருக்குது, சீசனாகவே இருக்குது. பையனுக்கு ஃபீவர் வந்துச்சு, அப்புறம் அப்புறம் என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஃபீவராக இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசும் சரியில்லையா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா கூட நம்ம தாங்கிப்போம் போல். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் ஃபீவர் ரெசிப்பியான ஒரு கஞ்சி ரெசிபி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெசிபி தான் எடுத்து வச்சுருந்தேன். வேறு எதுவுமே எடுக்கவும் இல்லை, போடவும் டைமும் இல்லைங்கிற மாதிரி பிள்ளைங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மட்டுமே போதும். அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து குக்கரில் போட்டுட்டு ஒரு 15 பல் பூண்டு, உப்பு போட்டு பாயில் பண்ணி ஒரு 3-4 விசிலுக்கு எடுத்தாலே போதும். அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷும் வந்து நமக்கு வந்து பொரிகடலை துவையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போல் பொரிகடலை, ஒரு சில்லு தேங்காய், ஒரு அரை தான் வந்து நான் இது காஞ்ச மிளகாய் எடுத்திருந்தேன். உப்பு போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான பொரிகடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் கஞ்சிக்கும் வந்து சூப்பராக காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த துவையல் ரெடி பண்ணுறதோடைய நம்மளுக்கு கஞ்சியும் ரெடியாக இருந்தது. அந்த சைடில் வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் தலை பாரமாக இருந்தது அப்படின்ட்டு அவனுக்கும் தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஆவி பிடிக்க வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம இந்த கஞ்சியும் ரெடி ஆனதோட அதுலேயும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்தேன். ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை, அவனால் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ வந்து ஃபீவர் சீசனாக இருக்கிறதுனால நல்லா தைரியமாக இருங்க, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கஞ்சி, இட்லி, இடியாப்பம் இதை மாதிரி சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் தோஸ்தோ. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.